மக்களே எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இது நம்ம வந்து ஒரு 5 கரண்டி ஊற்ற போகிறோம். உள்ள 1 2 3 4 சரி, நல்ல ஒரு 5 ஊற்றேன். 5 கரண்டி 5 கரண்டி ஃபஸ்ட்டு ஊட்டுறோம். அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிக்கனை உள்ளே போடுறோம். கம்மன்னு எடுக்கிறோம். நடுவில் குக்கும் பண்ணுறோம் சிக்கனை. ஃபஸ்ட்டு ஒரு கலர் காட்டலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. மண்டை மேலே போட்டு அதை அடக்கி வச்சுருவோம் ஸ்லோ ஸ்லிம்மிங்கில். இல்லைன்னா தெரின்னு கிச்சன் ஃபுல்லாக தெரிச்சு விட்டுச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதனால் கவர் மேலே மண்டை மேலே போட்டு மூடி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணியே வைப்போம். நார்மலாக நம்மக்கிட்ட வந்து பெரிய லிட்டு ஒன்று இருக்குது. லிட்டை வச்சு தான் மூடுறது. இன்றைக்கி லிட்டை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா லிட்டை வச்சு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், தெரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து கலர் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. டக்குன்னு ஒரு ஓட்டை போட்டு கலரிடலாம். ஒரு 1/2 hour இப்போ அது குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை உள்ளே போட்டு திரும்பி ஒரு 15-20 minutes சிக்கன் குக் ஆகிற வரைக்கும். 15-20 minutes ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை ஃபினிஷிங் பண்ணலாம். ஓகேங்களா?